அல்ஹம்துலில்லா நான் உம்ரா போயிருக்கும்போது இந்த மியூசியத்துக்கு போயிருந்தேன். உண்மையா சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டங்கள்ல இருந்த மாரி ஒரு ஃபீல் குடுத்துச்சு. அமூதி மியூசியம். அதே மாரி நம்ம உள்ள போன பின்னாடியே, அங்க நமக்கு பின்னாடி ஷால் போட்டு கண்ணாடி பெருசா போட்டிருந்தாரு பார்த்தீங்களா? அவரு உள்ள வர்றவங்களையெல்லாம் வரவேற்கிறாரு. வரவேற்று அவர் முதலா உள்ள கூட்டிட்டு போறது கிடையாது. என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல என்னென்ன வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள ஒண்ணொண்ணா நமக்கு டீட்டெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மாரி இந்த சவுதி அரேபியாவுடைய ஃப்ளாக வச்சு குரூப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாரு. அப்புறம் இது போல தொப்பிகள போட்டு, இன்னும் ஃபன்னா பல விஷயங்கள செஞ்சு இந்த இடங்கள் எல்லாத்தையும் காட்டுறாரு. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில வாழ்ந்த மாரி வீடு அமைப்பா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா 70, 80களில் நம்ம ஊர்ல இப்படி தான் வீடு இருக்கு. மாஷா அல்லாஹ், அருமையான ஒரு இடம். மியூசியம் எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குங்க. காபத்துல்லா சம்மந்தமான பழைய விஷயங்கள் எல்லாமே இந்த ஃப்ரேம்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஓல்டு காபத்துல்லா 1940 அந்த காலகட்டங்களில் இருந்தது. கல் தெரியுது பாருங்க, அப்படியே பாருங்க. ஷைத்தானுக்கள் எறிகிற இடம். இது ஒன்றுனா பார்ப்போம். இது பாருங்க, கவர் த காபா ஃபார் த ஃபஸ்ட்டு இன்சைடு. காபத்துல்லா கதவு போட்டாங்களா அதோடைய துணி. இது காபத்துல்லாவுடைய இந்த முதல் புடி பாருங்க. புடி அதோடைய சாமி மாதிரி இருக்குது. ஐ திங்க் பாருங்கள், முதல் கதவு. மாஷா அல்லாஹ், காபத்துல்லாவுடைய கதவு பாருங்கள். மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இது நம்ம தாயிஃப் போகிற வழியில் ஹுதைபியா பார்த்தோம்ல, அதுக்கு அடுத்து இங்கே தான் மியூசியம் தான். நல்லா இருக்குது. பாருங்க, இது ஒரு கீ போல. இது ஒரு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுடைய புகைப்படம். இது கிங் ஆஃப் கிஸ், த கிங் த ஹோலி செம்மையாக இருக்குல்ல. பூஜா இது இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு இந்த இப்போ இருக்கிற ஒயிட் கலர் ஸ்டோன், அதில் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோன் காப்பரு செம்பில் செஞ்சுருக்காங்க. ஆனால் அழகு பாருங்கள், இதுதான் அழகு, இதுதான் ஓல்டு புராதானம் அப்படிங்கிறது இதுதான். இதில் இருக்கிற மன நிறைவு இது இருக்காது. இன்றைக்கி நம்ம தொட்டோம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல 2 நாளைக்கு முன்னாடியே, ஆனால் இந்த ஃபீல் கிடைக்கல. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலு. வீல் சேர் ஆனால் இந்த ஃபீல் ஆகுது. நீங்கள் இந்த முன்னாடி தொட்டன்ல இந்த ஃபீல் வரல. ஓல்டு தான். தண்ணி வர்றது காபாவில் மேலே இருக்கும்ல, தண்ணி வர்றது மழை பெஞ்சா. இதுங்க அப்போ வீல் சேரா? இது ஆமாம், பெரியவங்கள எல்லாத்தையும். மாடலுக்கு வச்சுருக்குறாங்க, ஒட்டக மாடல். காலகட்டம் அந்த காலகட்டம் தாங்க. என்ன பல்லாங்குழி விளையாண்டுருக்குறாங்க பாருங்க. டைரக்ஷன் கோல்டு காயின்ஸ் பார்த்தீங்களா? ரியால் தான். 2016 ஒரு 500 ரியால். இதெல்லாம் அவங்க காசு. 500 ரியால், 200 எல்லாமே 10 ரியால் இப்போ யூஸ் பண்ணுறது. முன்னாடி இருந்தது போல் 10 ரியாலு, இது 1 ரியாலு.
இதுதான் செம்ம ஃபன். சவுதியுடைய இளவரசன் இளவரசி போல் ஒரு கெட்டப்பு. அது அப்படியே எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு வந்துடுவோம். அப்படியே அந்த கப்பை காட்டுங்க. நஜ்முதீன் என்ன நடக்குதுங்க? பான் மசாலா என்ன இது மிரட்டுங்க, அதை குச்சி வச்சு மிரட்டுங்க. அபுஜி அவர் தான் நல்லா கொடுத்தாரு. அவரு தொழிலை செய்வான். அமீர் சாப் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செஞ்ச வியாபாரம் மாதிரி நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சின்ன லாபத்தில் பெரிய வியாபாரம் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். நீங்க எல்லாம் சூஸ் பண்ணியே கறீங்க கரெக்டா. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. இதெல்லாம் இந்த காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாம் விசுவாச காலத்தில். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்து மாதிரி தெரியல. ஆனால் வந்து எது இந்த ஐட்டம்லாம் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் கிடையாது. சும்மா அந்த காலத்தில் நீங்கள் ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க, இது பண்ணி வேறு ஏதாவது போட்டுக்கோங்க. மாவு அரைச்சே தரேங்கம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கு, நம்ம யூஸ் பண்றது தான். இங்கே யூஸ் பண்ணிருக்காங்க. வித்தியாசமா இருக்கு. சட்டி நம்ம ஊர்ல தாலி யூஸ் பண்ணுவாங்க. அது மலாத்து வர மாட்டேங்குது. அது மிஷின் கரண்ட் இல்லப்பா, அது கையில் ஆட்டுறது. இதெல்லாம் நம்ம கிரிக்கெட் பேட் ஆட்டு இருக்கோம், அவங்களுக்கு இது வந்து சமயம் கட் பண்ணிடுங்க. அங்கே போய் நீங்க எல்லாமே பார்த்துட்டீங்க. ஏதாவது ஒரு கண்டில் போடுங்க, ஊற்றி வச்சா தானே வரும் தண்ணி. எடுத்து போயிருமா போட்டுறங்க. கெட்டி
இதுதான் ஜி இதை ரிவ்யூ பண்ணுங்க. இங்கே வாங்க ஆசிக் பாய். ஒரிஜினல் லெதர். இதுதான் ஒரிஜினல் லெதர் பேக். இது எந்த ஒரு பட்டன் கிட்டன் எதுவும் இல்லை. போட்டு எடுத்துகிட்டு போகிறது இங்கே வரும் பாய். காலத்தில் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ட்ரெடிஷ்னல் தாங்க பாய். இதெல்லாம் ஷூலாம் இல்லை பாய். இதெல்லாம் இருந்திருக்கும். இது இருந்திருக்கும் கண்டிப்பாக. இது இருந்திருக்கும். இது இருந்திருக்கும். அதெல்லாம் சும்மா. அடுத்து வாங்க. மெயினான வாங்க சிறைவாசி சிறையில் போய் போட்டுற வேண்டியது. அவங்க போட்டு உடைங்க. ஐயா நான் இல்லைங்கய்யா. ஆல்ரெடி உடஞ்சுதான். 500 ரியாலா மாஞ்சி. ஊத்தங்க கப்பு. இது வந்து என்னுடைய செல்வத்தை வந்து வழங்கினது எல்லாத்துக்கும். ஐயோ இது யார்? நஜ்மிதுனா சார். ஜி நீங்க போங்க. நீங்க போங்க. உள்ள போங்க. வீடியோல போங்க. வெளியெல்லாம் விட முடியும். ஐடி கார்டு வேற இருக்குது. அது காசு அல்ல அரப்பா வந்தால் இது பரிசு வைக்கப்படுவீர்கள். அல்ல அரஃபா டிராவலில் வந்தால் இது பரிசு. மார்க்கெட் சிறைப்பட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்படி தான் பல ஆண்டுகள் வந்து மக்கா மதீனாவில் இருக்கிறவங்களையெல்லாம் வந்து பேஷிகள் இவங்கெல்லாம் வந்து சிறைப்படுத்தி வச்சுருந்தாங்க. இதே மாதிரி சிறைகளில் இந்த தோற்றத்தில் இருந்திருக்காங்க. நிச்சயமாக சிறைப்படுறது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம இஸ்லாத்திற்காக அப்படி ஒரு தருணம் வந்துச்சுன்னா இப்படி சிறைப்பட்டாலும் வாழ்ந்து பழகிக்கணும். இதுக்கு ஒரு முன்னோட்டம்னு இதை சொல்லலாம். வெளியே எடுக்கிறா என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேன். மியூசியத்துக்குள்ள அழகாக ஒரு பூனை செல்லக்குட்டி கீழே இருந்து படுத்து தூங்கிட்டு கிடக்குது. இது ஒன்று இங்கே இருக்கிறதுலே உயிரோடு இருக்கிறது. அடுத்த மதியம் வாங்கிக்கலாம். சரி தூங்கிட்டு குட்டி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இதோட அல் அமூதி மியூசியம் பயணம் முடிஞ்சு உள்ளே அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. இருக்கிற நேரங்கள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அபூபக்கர் அல் அமூதி மியூசியம் ஒவ்வொரு நபர்களும் போனீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. புராதன நினைவுகளை மீட்டெடுக்குது.